ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவுமாக பரலோக மன்னா என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு அவர் பேச அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு என் தேவன் உம்முடைய வார்த்தையை நீர் பேசுவீராக. நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தை உணர்த்தற்றும் பலப்படுத்தற்றும் அது ஆசீர்வதிக்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் சிந்தையிலும் என் நாவிலும் உடைய வார்த்தைகளை வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான நேயர்களே, ஆண்டவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய வல்லமையை மகிமையை நிச்சயமாய் காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த வாரத்தில் உங்களோடு ஒரு பேசேஜ் அல்லது உங்களோடு ஒரு பகுதி மூலமாக தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்படி இருக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் இந்த நாட்கள் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். என்னோடு வேதம் இருக்குமானால் வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனிக்கும்படியாக வேதத்தை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக இந்த பகுதி மூலமாக உங்களோடு பேசுவாராக. கவனிங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, இந்த சம்பவம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்து முடித்த பின்பு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி தனித்து போனார். ஆனால் அதற்குள்ளாக அவருடைய சீஷர்கள் எல்லாரும் படகுல பிரயாணமாய் போய்விட்டார்கள். அப்படி பிரயாணமாய் போகும்போது அங்கே நடக்கிற ஒரே ஒரு சம்பவம் என்ன என்று சொன்னால், இயேசு அந்த ஜலத்தின் மேல் நடந்து அவர்களிடத்தில் போனார். அவரை பார்த்து எல்லாரும் பயந்தார்கள், ஆவேசம் என்று சொல்லி கத்தினார்கள். ஆனால் பேதுருவோ விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் சொன்னார், நீரையானால் நான் ஆண்டவரே நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னார். ஸோ இந்த சம்பவத்தை தான் இந்த நாட்களில் நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே என்னோடு கூட வேதத்தை கவனித்து வாசித்து நீங்கள் கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அதற்குள்ளாக 24வது வசனம், படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இயேசு கிறிஸ்து அந்த படகுல இல்லை, அவர்களோடு அவர் பிரயாணமும் செய்யவில்லை. ஆனால் அந்த படகு அதற்குள்ளாக எங்கே போயிருக்கு அப்படின்னா, வேதம் அழகாக இங்கே சொல்லுகிறது, படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாம மிகுந்த ஆழத்திற்குள்ளே போகிறதுனால, இன்னைக்கு காற்று பலமாய் இருக்கிறதை அறிந்து அவருடைய படகு அவருடைய வாழ்க்கை நிறைய நேரங்களில இன்றைக்கு அலைவு பட்டு கொண்டே இருக்கிறது. அலைகளினால் மோதி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த வசனத்துல நான் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இயேசு இல்லாமல் உங்க படகு எவ்வளவு தூரம் நீங்க ஆழத்துல போனாலும் எதிர்காற்று பலமாய் இருக்கிறதை நீங்க உணராமல் இருப்பீர்களானால் நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இதே ஒரு சம்பவம் வருகிறது. இயேசு அந்த படகுல இருக்கிறார். அந்த படகுல இருக்கும்போது அவர் முன்னணியில் அவர் இன்னைக்கு நித்திரையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்கேயும் ஒரு பெரும் காற்று மோதி அடிக்கிறது, பெருவெள்ளம் மோதி அடிக்கிறது. அலைகளினாலே இன்னைக்கு நிரம்பத்தக்கதாக படகு மூழ்கத்தக்க அளவுக்கு போனார்கள்.
இந்த 2 காரியத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசு இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், நான் சாதித்திடலாம், நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விடுவேன் சொல்லி உங்கள் திறமையை நம்பி, உங்கள் படிப்பை நம்பி, உங்கள் பட்டத்தை நம்பி நீங்கள் நான் பெரிய ஆளாக வந்துடுவேன்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த படகு எப்படி அலைவுபட்டு மோதி அடிக்கிறதோ அதுபோல தான் அநேக நேரங்களில் நீங்களும் நானும் மோதி அடிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். அலைகளினாலே அலைக்கழிக்கப்பட்டவர்களாகவே நாம் இருப்போம் என்பதை மறந்து போக வேண்டாம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன அந்த சம்பவங்கள் நீங்கள் கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அந்த படகு மூழ்கத்தக்கதாக இருக்கிற சூழ்நிலையில் இயேசுவை நோக்கி அவங்க கடைசியாய் கூப்பிடுறாங்க. அதற்கு முன்னதாக அவங்க செய்த காரியம் என்ன? அவங்க முற்றிலுமாய் என்னென்ன காரியங்களை கையாளணுமோ அத்தனையும் கையாண்டார்கள். தன் திறமையெல்லாம் செலவழித்தாங்க. அந்த படவில் இருக்கிற எல்லா வெயிட்டான காரியத்தெல்லாம் தூக்கி எறிந்தார்கள். ஆனாலும் ஒன்றும் அவங்களால நிறுத்த முடியல, எதையும் மாற்ற முடியவில்லை. கடைசியாய் ஆண்டவரை தான் கூப்பிட வேண்டும், இயேசுவை தான் எழுப்ப வேண்டும், அவர்தான் எழும்பி நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசியா இயேசுவே, ஐயரே, போதகரே எழுந்தருளும், நாம் மடிய போகிறோம் என்று அந்த பகுதியிலும் குறிப்பிடுகிறார்கள். கவனிங்க, ஒன்று இயேசு இல்லாத ஒரு படகு, இயேசு இருந்த ஒரு படகு. இயேசு இல்லாத ஒரு படகுல எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் திரும்பவும் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு இருக்கிற அந்த படகு, இயேசு இருக்கிற உங்க வாழ்க்கையில கூட அநேக சோதனைகள், போராட்டங்கள் இன்னைக்கு காற்று போல பலமாய் உங்க வாழ்க்கையில வீசி அடிக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு வருகிற சோதனை, போராட்டம், பிரச்சனைகளில் எல்லாம் முதல்ல நம்ம திறமையை கையாளுகிறோம். நமக்கு யாரு தெரியும், எப்படி இதை செய்யலாம், எப்படி இதை பண்ணலாம் என்று தான் முயற்சிக்கிறோமே தவிர நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் உணர்வதும் இல்லை, நாம் விசுவாசிப்பதும் இல்லை. நம்முடைய திறமையில எவ்வளவு காரியங்களை செய்து முடிக்கணும்னு நினைத்தாலும், நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எந்த காற்றையும், எந்த கடலையும் அல்லது எந்த இன்னைக்கு அலைகளையும் உங்களால் என்னால அமைதிப்படுத்த முடியாது. விசுவாசிப்பீங்கன்னு சொன்ன ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே அந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த முடிந்தது. உங்க வாழ்க்கையிலும் மோதி அடிக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும், அது சோதனை, உபத்திரம், போராட்டம், பிரச்சனை எதுவாய் இருந்தாலும், என் ஆண்டவர் மாத்திரமே அதை அமைதிப்படுத்த, அவர் மாத்திரமே வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். உங்களால என்னால எதையும் மாற்ற முடியாது, எந்த சூழ்நிலையும் நம்ம திருப்பி கொள்ள முடியாது. ஆகவே எனக்கு அருமையான பிள்ளை, நாம் வாசித்து கொண்டிருக்கிற இந்த பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நான் தொடர்ந்து உங்களோடு நான் பேசும்படியாகவே விரும்புகிறேன். இயேசு இல்லாத படகு உண்மையாகவே அலைகளினால் அலைவுபட்டு மோதி அடித்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் இயேசு அந்த படகை நோக்கி அவர் கடலின் மேல் நடந்து வருகிறார். இந்த வார்த்தையில், இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் தனிமையை உணரும் போதெல்லாம், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கடலின் அலையினால் மோதி அடிக்கிறது போல என் வாழ்க்கையில் நான் வாழணும், இன்றைக்கு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி நீங்கள் தனிமையில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். சீஷர்களை விட்டு ஆண்டவர் ஒரு நாளும் போகவே இல்லை. சீஷர்கள் தான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவங்க படகுகளை எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களை என்னை அவர் தேடி வருகிற தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. அங்கு சகேயு என்கிற ஒரு மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டுத்தீ மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான். இயேசுவை சுற்றிலும் பல கூட்டமாக நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த பட்டணத்திற்குள்ள வரும்போது அவர் நேரடியாக சகேயுவினிடத்தில் வந்து நின்றார். அவன் மரத்தில் அவன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனை பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் நான் தங்க போகிறேன் ஆண்டவர் சொன்னான்.
இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, அவர் உங்களை தேடி வருகிற தேவன். நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர் உங்களிடத்துல அவர் தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்க வீடுகள்ல யாரும் உங்களை தேடி வரல, யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை விசாரிக்கல, யாரும் எனக்கு இல்லை, நீங்க கலங்கி கொண்டு அழுது கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். மகளே, மகனே, நான் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், நான் உன்னை தேடி வருகிறேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நம்மை தேடி வருகிற தேவன். அவர் உங்களை தேடி வருகிற தேவன். அவருடைய அன்பை அவருடைய மரணத்தின் மூலமாய் விளங்க பண்ணி இருக்கிறார். அவர் உங்களை தேடி வருகிறார். எதற்கு? நீ என்ன சூழ்நிலையில தவித்து கொண்டிருக்கிறாயோ, யாரும் இல்லை, நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உன்னை விடுவிக்க, உன்னை ஆறுதல் படுத்த, உன்னை தைரியப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு உன்னை தேடி வருகிறார். மகனே, மகளே, அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி வருகிறார்? தேவ பிள்ளைகள் மூலமாய் வருவார். தேவ பிள்ளைகள் மூலமாய் வருவார். இயேசு கிறிஸ்து இங்கு நடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 26வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து, இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அங்க ஆண்டவர் இறங்கி வருவார். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்காய் அவர் ஓடி வருகிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய காரியத்தில் அவர் இன்றைக்கு நெருங்கி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் சமீபம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை போராட்டத்தில் இருந்தாலும், எனக்கு யாரும் இல்லை நீங்க கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவரை உண்மையாய் நீங்க நோக்கி இருக்கிற இடத்துல கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு சமீபமாய் இறங்கி வருகிறார். உங்களை விசாரிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஜலத்தின் மேல் அவர் நடந்து வந்தார். தொடர்ந்து உங்களோடு இந்த பகுதியில் நான் பேச வேண்டிய காரியங்கள், அவர்கள் எல்லாரும் இயேசு நடந்து அந்த படகினிடத்தில் வரும்போது அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஒரு கடல் மேல 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல ஒரு உருவம் நடந்து வருகிறது என்று சொன்ன நிச்சயமா யாரா இருந்தாலும் பயப்படுவார்கள். ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் நாமும் பயப்படுகிறவர்களாய் தான் இருப்போம். ஏன்னா ஆண்டவரும் நமக்கு ஆண்டவர் தான் என்று நம் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. நிறைய நேரங்களில் அப்படிதான் எனக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு ஆண்டவர் பேசினாலும், எவ்வளவு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினாலும், எனக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இன்றைக்கும் பல காரியங்களை பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பயம் மாத்திரம் மாறவே இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில தேவையில்லாத பயங்கள், பல காரியங்களில் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து வெளியில நம்ம வரணும். சரீரத்தை, ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு நீங்களும் நானும் பயப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நாம் பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, புரிந்து கொள்ளுங்க. நிறைய காரியங்களில் இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினாலும், நிறைய பேருக்கு இன்னைக்கும் பயம் அவர்களை விட்டு போகவே இல்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் உடனே அவளோடு பேசினார். 27வது வசனம், உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். எப்பெல்லாம் நம்ம பயந்து நடுங்குகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே என்று சொல்லி கலங்குகிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? இன்னைக்கு நம்ம எப்பொழுதும் பயப்படுகிறவளா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் 365 தடவை வேதத்தில் குறிப்பிடப்படுகிற இந்த வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே என்கிற வார்த்தை. ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். ஒவ்வொரு நாட்களும் தேவனுக்குள்ள, நீங்க ஆண்டவருக்குள்ள பயப்படாம இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில, நீ பயப்படாதே,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காதன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த வார்த்தைகள் மூலமாய், நிகழ்ச்சி மூலமாய் உங்களை அவர் பலப்படுத்தி கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த வசனம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. கவனிங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இன்றைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருப்பீங்க. ஃபைனான்சியலா, குடும்ப உறவுகளை குறித்து, இன்றைக்கு என்ன செய்ய போறேன் தெரியலையேன்னு சொல்லி தீர்மானங்களை எடுப்பதை குறித்து இன்றைக்கு பல விதங்களில் பயந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன், நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன், நான் உன்னை தப்புவிக்க வந்திருக்கிறேன், நான் உனக்கு தைரியம் கொடுக்க வந்திருக்கிறேன், நான் உன்னை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் உங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே திடன் கொள்ளுங்கள், கர்த்தருக்குள்ளே திடமனதா இருங்க. எனக்கு யோசுவா தன் வாழ்க்கையில மோசேக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல, ஊழியத்துல 25 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வழி நடத்துவதற்கு பொறுப்பு எடுக்கும் போது அவனும் ஆண்டவருக்குள்ள அதிகமாய் பயந்தான். நான் எப்படி இவர்களை நடத்த போகிறேன், இவர்களுக்கு எப்படி தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவனும் மிகவும் கலக்கம் அடைந்தவனாய் இருந்தான். ஆனா கவனிங்க, ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆண்டவர் அவனோடு பேசினார். நீ திடன் கொள், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு யோசுவாவை பலப்படுத்தினார். இன்றைக்கு யோசுவாவை பலப்படுத்தின தேவன் உங்களையும் பலப்படுத்த விரும்புகிறார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அடுத்த பகுதியில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். சீஷர்கள் எல்லாரும் இந்த படவில் இருக்கிறார்கள். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். இப்ப அந்த பயம் எல்லாம் கொஞ்சம் நீங்கி இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவருக்குள்ள ஒரே ஒரு மனிதன், சீஷனா இருக்கிற பேதுரு சொல்லுகிறார், நீரே ஆனால் நானும் அந்த ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். தேவன் இன்னைக்கு ஆறுதல் படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். தேவன் அவளோடு பேசுகிறார். தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் உங்களை பயப்படாதுன்னு சொல்லுகிறார், உண்மைதான். ஆனா எத்தனை பேரு ஆண்டவரிடத்துல நீங்க நெருங்கி வருவதற்கு உங்க விசுவாசத்துல நீங்க எழும்புகிறீர்கள்? ஒரு மனுஷன்தான் பேதுரு ஆண்டவர்கிட்ட வருவதற்கு எழும்புகிறான். நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் தான் நம்ம இடத்துல வரணும், ஆண்டவர் தான் செய்யணும், ஆண்டவர் தான் அற்புதம் பண்ணணும். எஸ், ஆண்டவர் அவர் வேலை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் உறங்கி கொண்டு தானே இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக எழும்பி முன்னே வர முடியல, ஆண்டவருக்காக எழும்பி ஆண்டவருக்காக விசுவாசத்துல கால் எடுத்து வைக்க முடியாமலே இருக்கிறோம்ல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான விசுவாசிகளே, தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சி மூலமாய் தேவன் உங்களோடு பேசுகிறார் என்பதில் நான் அதிகமாய் உணர்த்தப்படுகிறேன். ஆண்டவர் எல்லாம் செய்யணும், ஆனா நான் எதுவும் செய்யக்கூடாது. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் மேஜிக் பண்றவர் அல்ல, அவர் கண்மூடி வித்தை செய்கிற தேவன் அல்ல. நீ விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வைத்தா அவர் உனக்காக 4 அடி எடுத்து வைப்பார். உனக்காக அவர் முன்னே வருகிற தேவன். இன்னைக்கு பேதுரு அத்தனை பேர் இருந்தாலும் 12 பேர்ல ஒரே ஒரு மனுஷன், ஆண்டவரே, நான் உம்மிடத்துல நடந்து வர எனக்கு கட்டளையிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன சூழ்நிலை எல்லாம் பார்க்கல, நடு கடலில் இருக்கிறாங்க. அங்க வேதம் தெளிவாய் போதிக்கிறது, நடு கடலில அவர்கள் தத்தளித்து கொண்டு காற்று பலமாய் வீசுகிறது. அந்த சூழ்நிலையில பேதுரு சொல்லுகிறார், நீரேயானால் நான் உம்மிடத்துல வருவதற்கு கட்டளையிடும். தேவனிடத்துல நெருங்கி வருவதற்கு உங்களுக்கு விசுவாசம் என்கிற ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க தவிர, நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமலே இருக்கிறோம். எத்தனை பேர் வாழ்க்கையில
ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புறீங்க? நான் இன்னும் ஆண்டவரிடத்துல விசுவாசத்துல நெருங்கி முன்னேற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அங்க இருந்த 12 பேர்ல ஒருத்தர் தான், பேதுரு மாத்திரம் தான் நெருங்கி இயேசுவிடத்துல வந்தார். நடந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். இன்னைக்கு தான் இருந்த அந்த படகை விட்டு இறங்கி வருவதற்கு ஒரு மனிதனுக்கு தான் தைரியம், விசுவாசம் இருந்தது. நிறைய பேர் இன்னைக்கு சபைக்குள்ள, திருச்சபைக்குள்ள வந்தாலும் எல்லாரும் விசுவாசத்துல நெருங்கி ஆண்டவரிடத்துல வருகிறார்களா என்று பார்த்தால் எல்லாரும் வரல. எத்தனை பேர் ஆண்டவரை தொடும்படியாய் விசுவாசத்துல முன்னேறுகிறார்கள் என்று பார்ப்போமானால் எல்லாரும் தொட முடியல. ஏன்னா எல்லாருக்குள்ளும் அந்த விசுவாசம் இல்லையே. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் என்ன? கவனிங்க. அவன் எதை நம்பிக்கையாய் வைத்திருந்தானோ அந்த படகுதான் அந்த கடலில் அவளுக்கு நம்பிக்கையாய் இருந்தது. அந்த படகை விட்டு அவன் இறங்கி இயேசுவை நோக்கி நடந்து வருவதற்கு அவன் விசுவாசத்துல எழும்பி காலை எடுத்து வைத்தான். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, எது உங்க நம்பிக்கையாக வைத்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வர முடியாம, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் நம்பிக்கை, இதை விட்டா அவ்வளவுதான் சொல்லி அதை பிடித்து கொண்டு அதிலேயே நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மகளே, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன், நான் உன்னை அழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ என்னிடத்துல நெருங்கி வருவதற்கு, என்னிடத்துல நீ வருவதற்கு நீ விசுவாசிப்பாயானால், விசுவாசித்து ஒரு கால் எடுத்து வைப்பாயானால் என் தேவன் உங்களை என்னையும் அவர் நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பேதுரு நடந்து வந்தார். கவனிங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். தரையில் மேல நடந்தான் அல்ல, ஜலத்தின் மேல் நடந்தான். உலகத்திலேயே ஒரு பெரிய அதிசயமான காரியம், மனிதர்களிலேயே ஜலத்தின் மேல முதலாவது நடந்த ஒரு மனிதன் என்று சொன்னால் அது பேதுரு மாத்திரமே. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம், ஒரு அதிசயமான ஒரு காரியம். கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், சத்தியம் என்ன என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் செய்யணும், ஆனால் நான் எதுவும் செய்திடக்கூடாது. நான் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டுறக்கூடாது, தேவ சமூகத்துல காத்திருக்க கூடாது, ஜெபம் பண்ணிடக்கூடாது, உபவாசம் எடுத்துடக்கூடாது, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்திடக்கூடாது. ஆனா ஆண்டவர் மாத்திரம் என் கூட இருக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை உயர்த்தணும். இது எந்த விதத்துல நியாயம் என்று எனக்கு தெரியல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பேதுருவை போல எழும்புங்க. என் படிப்பு, என் பட்டம், என் சொத்து, என் சுகம், என் வீடு, இதுதான் என் நம்பிக்கை, என் உறவு, இதுதான் என் நம்பிக்கை, இதை விட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த படகுலையே 11 பேரை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து நான் இறங்கி வந்தா நிச்சயமா நான் மரித்து போயிடுவேன். நிறைய பேருக்கு அதுல பயம் இருக்கிறது. ஆனா ஒரு மனுஷன் விசுவாசத்துல எழும்பி காலை வைத்தான். கவனிங்கள். விசுவாசத்துல எழும்பி காலை நீங்க வைக்கும் போது என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சாதாரண காரியங்களிலே சாதாரண மனிதனாய் இருக்கிற உங்களை என்னையும் விசுவாசத்துல எழும்பி நீங்க வரும்போது உங்களை அசாதாரணமான காரியங்களை செய்ய என் தேவன் பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசியுங்கள். அசாதாரணமான காரியத்தை செய்ய வேண்டுமானால் விசுவாசத்துல நீங்கள் எதை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறீங்க அதை விட்டு இறங்கி வாங்க. ஆண்டவருக்குள்ள எழும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறது நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாராக. பேதுரு படவை விட்டு இறங்கி, வேதம் சொல்லுகிறது, அவன் படகை விட்டு இறங்கினான். 11 பேரும் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு பயத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு மாத்திரம் உற்சாகத்தோடு கூட தேவனை விசுவாசித்து தேவனை பார்த்து அந்த படகை விட்டு இறங்கி வந்தான். நீங்க ஆண்டவரை நோக்கி உங்க வாழ்க்கையில எதை நம்பிக்கையாய் பிடித்து கொண்டு எதை விட முடியாதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை விட்டு ஆண்டவரிடத்துல நீங்க நெருங்கி வரும்போதே ஆண்டவர் உங்களை அசாதாரணமான காரியங்களை செய்கிறவளாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். மற்றவங்க இந்த உலகத்தின் பார்வையில உங்களை எல்லாம் சாதாரணமாய் தான் பார்ப்பாங்க.
அங்கே இருக்கிற 11 பேரும் இவரை எப்படி பார்த்துருப்பாங்க? இவர் எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டையாக இருக்கிறாரு, இவர் எல்லாத்துக்கும் முந்தி கொண்டே இருக்கிறாரு, இவர் தான் ஒரு மீனவராக இருக்கிறாரு, இவர் என்று சொல்லி பல பேர் அவருக்கு வைத்திருக்கலாம். அவரை அற்பமாய் கூட நினைத்திருக்கலாம். வயசாயிடுச்சு, உன்னால சும்மா இருக்க முடியாதான், நீ வாய் வச்சுட்டு அமைதியாக இருக்கலாம் கூட அங்கே சொல்லியிருப்பாங்க. அவரை குறித்து நிறைய குறையான காரியங்களை சொல்லியிருப்பாங்க. அவரை குறித்து நிறைய பேர் தப்பாக கூட பேசியிருப்பாங்க. அதை குறித்தெல்லாம் பேதுரு கவலைப்படவே இல்லை. இந்த உலகம் பேசுகிறது பேசிக்கொண்டு தான் இருக்கும், குறை சொல்லுகிறது குறை சொல்லி கொண்டு தான் இருக்கும். ஒருவரும் உங்களை வாழ வைக்க முடியாது. என் இயேசு ஒருவரை உங்களை என்னை வாழ வைக்கிற தேவன். அதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. அவர் வாழ வைக்கிற தேவன். ஆண்டவருக்காக ஒரு அடி விசுவாசத்தில் எழும்பி வரும்போது ஆண்டவர் உங்களுக்காக அவர் உங்களை அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ள தேவன். இப்போ கவனிங்க, அங்கே நடக்கிற காரியம் என்ன? படவை விட்டு இறங்கின உடனே யாரெல்லாம் இவனை அற்பமாக எண்ணினாங்க, யாரெல்லாம் இவனை குறையா பார்த்தாங்க, யாரெல்லாம் இவனுக்கு விரோதமான காரியங்களை பேசினாங்களோ அவங்க பார்வையிலேயே ஆண்டவர் இவனை அசாதாரணமான காரியத்தை செய்ய, இது நடக்காத காரியம், சரித்திரத்தில் இது நடக்காத ஒரு காரியம், ஜலத்தின் மேலே விசுவாசத்தில் நடந்து முன்னேறினான். ஆமென். இந்த உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், தேவன் பார்க்கும்போது உங்களை விசேஷமாய் தான் பார்க்கிறார். உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டார் உங்களை அற்பமாய் எண்ணிக்கொண்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை விசேஷமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை விசேஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மகனே, மகளே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தேவன் உங்களை விசேஷமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை அசாதாரணமான காரியத்தை செய்யும்படி உங்களை அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். நீ விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து முன்னாடி எழும்பி வரணும். அதை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். என் படிப்பில் நான் முன்னே வந்துடுவேன், என் வேலையில் என் திறமையில் முன்னாடி வந்துடுவேன், இந்த சொத்து இந்த பிஸ்னஸ் இதெல்லாம் வச்சு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் நீ சொல்லி கொண்டு இருப்பாயானால் ஒரு நாள் இது உன்னை ஏமாற்றி விடும், ஒரு நாள் இது உன்னை வஞ்சித்து விடும் என்பதை மறந்து போகாதிருங்கள். என் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்றைக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த நாள் முதல் இதுவரைக்கும் அவர் நம்மை கைவிடாதபடி அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நம்மை நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். தொடர்ந்து நீங்க கவனித்து பாருங்க. இயேசுவை நோக்கி அவன் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு விசுவாசத்துல தண்ணீர் மேல நடந்து வருகிறான். தேவன் அவன் வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்ய அவனை நடத்தினான். ஆனா அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அவன் பயந்தான். இதுவரைக்கும் பயப்படாதவன் இப்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். விசுவாசத்தில் ஆண்டவருக்காக எழும்பி முன்னே வருகிறவங்க நிறைய நேரங்களில் உங்க பார்வை, உங்க நோக்கம், உங்களுடைய கவனம் வேறு பக்கமாய் திரும்புமானால் உங்களை சுற்றி இருக்கிற காரியத்தையே பார்த்து கொண்டு நீங்க அதை மாத்திரம் உங்க பிரச்சனையை பார்த்து கொண்டு உங்க சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயமாய் பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பேதுருவுடைய வாழ்க்கையில இவ்வளவு நேரம் பயப்படாம விசுவாசத்துல முன்னேறி வந்தவனுக்கு இப்ப பயம் சூழ்ந்து கொண்டது. எதனால? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டான். இதற்கு முன்னாடி யாரை கண்டான்? இயேசுவை மாத்திரம் நோக்கி அவன் பார்த்து கொண்டு முன்னேறினா. ஆனா இப்ப பார்க்கிறது என்ன? காற்று பலமாய் இருக்கிறதை பார்த்தான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாளும் ஒருபோது உங்களை சுற்றி இருக்கிறதை நீங்க பார்த்து கொண்டு, உங்க பிரச்சனையை பார்த்து கொண்டு, உங்க காரியங்களை பார்த்து கொண்டு, நம்மை சுற்றி என்ன நடக்குது நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயமாய் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அடுத்த நொடி என்ன நடக்கிறது? கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆமென், அவன் கீழே விழ போகிறான். அவன் கீழே உள்ள அந்த தண்ணியில நடந்தவன் இப்ப உள்ள போக ஆரம்பித்து விட்டான். ஆனா உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்று சொல்லி என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். எனக்கு அருமையானவர்களே, பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எப்பெல்லாம் உங்க கவனம், உங்களுடைய பார்வை இயேசுவை விட்டு வேற பக்கமாய் திரும்புகிறதோ அப்பெல்லாம் பிசாசு நம்மை கீழே விழ வைக்கிறான். அப்பெல்லாம் நம்ம கீழே விழுந்து போகிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். கவனிங்க, நீங்க விழுந்தாலும் உங்களை தூக்கி விடுவதற்கு, உங்களை ரட்சிப்பதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஓடி வருகிறார். கவனிங்க, என்ன நடக்கிறது தெரியுமா? அவர் உடனே சொல்லுகிறார், என்னை ரட்சியும் என்று சொன்ன உடனே ஆண்டவர்
என்ன செய்கிறாராம்? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நான் முடிக்க விரும்புகிறேன் என் அருமையானவர்களே. தேவன் உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நிறைய நேரங்களில் விசுவாசத்தில் முன்ன வந்தவங்க, தேவனிடத்தில் நெருங்கி வந்தவங்க, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைச்சவங்க, நிறைய நேரங்களில் உங்க கவனத்தை, உங்க பார்வையை இயேசுவின் மேலே இருந்த பார்வையெல்லாம் இன்னைக்கு உலகத்தின் மேலே, மனுஷன் மேலே திருப்பினது நிமித்தம், பணத்தின் மேலே, பதவி மேலே திருப்பினது நிமித்தமாய் இன்றைக்கு நாம் நிறைய நேரங்களில விழுந்து போய் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீ விழுந்து போயிருந்தாலும் ஆண்டவரே என்று நீ கூப்பிட்டு இருப்பாயானா அவர் உன்னை ரட்சிக்கும்படி ஓடி வருகிறார். அவர் உன்னை தூக்கி விடும்படி விரும்புகிறார். அவர் உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்கிற யாராய் இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஆண்டவர் பக்கமாய் நடந்து ஆண்டவர் பக்கமாய் வந்திருந்த உங்களை நீங்க எப்பெல்லாம் விழுந்து போயிருக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அவர் உங்களை தூக்கிவிட விரும்புகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உன் தோல்வியில நீ விழுந்திருந்தாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே என்று நீ கூப்பிட்டா அவர் உங்களை தூக்கி உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நிறைய நேரங்களில் நாம் அற்ப விசுவாசிகளாய் விசுவாசத்துல அசாதாரணமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இப்ப நமக்குள்ள விசுவாச குறைவுள்ளவர்களாய் மாறிவிட்டோம். ஆகவே அதிலிருந்து வெளியில வருவோம். விசுவாசத்தை பிடித்து கொள்ளுவோம். ஆண்டவரே, விசுவாசத்தை எனக்குள்ளே பெருக செய்யும் என்று சொல்லுவோம். பேதுருவை போல தொடர்ந்து இயேசுவை நோக்கி நாம் முன்னேறுவோமானால், இன்றைக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். தேவன் உங்களோடு இந்த பகுதி மூலமாய் அநேக காரியங்களை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறவரும் என் ஆண்டவர் தான், முடிக்கிறவரும் என் ஆண்டவர் தான். அவரை நோக்கி நீங்க ஓடணும். உங்க பார்வை, உங்க நோக்கம், உங்க கவனம் வேறு பக்கமாய் போகக்கூடாது, திரும்பக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அப்படி திரும்ப செய்வதற்கு தான் பிசாசு உங்களோடு என்னோடு அவன் போராடி கொண்டே இருக்கிறான். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி இயேசுப்பா. பேதுருவை தூக்கி நிலைநிறுத்தின தேவன் எங்களையும் தூக்கி நிலைநிறுத்துங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, விழுந்து போன நிலைமையில உணர்ந்து கொண்டிருப்பாங்கன்னா, தேவன் அவளை தூக்கி எடுப்பீராக. என் தேவன் அவளை ரட்சிப்பீராக. உமக்குள்ள விசுவாசத்துல முன்னேறுவதற்கு ஆவியானவர்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்ய விசுவாசத்துல எழும்பி முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களோடு பேசி கொண்டிருக்கிற அதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஒரு விசையாக யாரெல்லாம் சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, பாரத்தோடு, பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ, என் தேவன் அவர்கள் மேல் மனம் இறங்குவீராக. இப்பொழுது நிகழ்ச்சி மூலமாய் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது வல்லமை இறங்குவதாக, சுகம் இறங்குவதாக, விடுதலை இறங்குவதாக, சமாதானம் இறங்குவதாக. ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக, அற்புதம் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. நீ தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இந்த பரலோக மன்னா நிகழ்ச்சி மூலமாய் என் தேவனின் பெரிய அற்புதங்களை செய்யும். என் ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று ஒவ்வொருவரும் சாட்சியாய் எழும்பட்டும் ஆண்டவர். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பேசினார், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடை பெறுவது பாஸ்டர் எல். ஜான் ஆல்பர்ட். தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறோம். கீழே இருக்கிற நம்பர்களை தொடர்பு கொள்வீர்களானால் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் சாட்சிகளை நீங்கள் அந்த நம்பரில் அழைத்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.